மேச ராசியினருக்கான 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன். எங்கும் எதிலும் முன்னணியில் நிற்பவர்களே, எதையும் வித்தியாசமாக செய்து சாதிப்பவர்களே. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கும் நேரத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொடர்ந்து வந்த பழைய பிரச்சனைகள் மெதுவாக முடிவுக்கு வரும். இங்கிதமாகவும் நிதானமாகவும் பேசுவதன் மூலம் பல முக்கிய காரியங்களை சாதகமாக முடித்துக் காட்டுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கூடும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கைகூடும். பிரபலங்கள் மற்றும் வேற்றுமொழி பேசுபவர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். குரு பகவான் பயிற்சி பலன்கள் 1/1/2026 முதல் 31/5/2026 வரை குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தினருடன் விட்டுக் கொடுத்து போவது நன்மை தரும். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திடுவதையும் தேவையற்ற உறுதிமொழிகளை கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. 1/6/2026 முதல் 14/10/2026 வரை குரு பகவான் 4ஆம் வீட்டில் பிரவேசிப்பதால் சேமிப்புகள் கரையலாம். புது வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படும். தம்பதியரிடையே புரிதலும் விட்டுக் கொடுத்து செல்வதும் அவசியமாகும். 14/10/2026 முதல் 31/12/2026 வரை குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதால் சொந்த வீடு, உயர்தர வாகனம் அமையும். வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுக்கிரன் மறைவு காலம் எச்சரிக்கை. 1/8/2026 முதல் 2/9/2026, 6/11/2026 முதல் 22/11/2026. இந்த காலங்களில் தம்பதியரிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். வழக்குகள் மற்றும் சட்ட சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. செவ்வாய் சூரிய யோகம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் யோகாதிபதி சூரியனுடன் சேர்ந்திருப்பதால் சிலருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும் யோகம் உண்டு. ஏழரைச் சனி விரயச்சனி பலன். ஏழரைச் சனியில் விரயச்சனி நடைபெறுவதால் செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வந்து வருவீர்கள். அக்கம்பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நன்மை தரும். ராகு கேது பலன்கள். டிசம்பர் 4 வரை கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிக்கவும். பூர்வீக சொத்து விஷயமாக அலைச்சல் ஏற்படலாம். ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் உண்டு. ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி திரும்ப கிடைக்கும். டிசம்பர் 5 முதல் ராகு 10ஆம் வீட்டிற்கு வருவதால் பணிச்சுமை அதிகரித்தாலும் சிறு சலுகைகள் மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கேது 4ஆம் வீட்டிற்கு வருவதால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். குடும்பம், கல்வி, தனிப்பட்ட வாழ்க்கை. இல்லத்தரசிகளுக்கு சிறு கோபதாபங்கள். உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம். யோகா, தியானம் மன அமைதியை தரும். கன்னிப் பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும். முக்கிய முடிவுகளில் பெற்றோரின் ஆலோசனை அவசியம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் உத்தியோகம். வருடத்தின் பிற்பகுதியில் வியாபாரத்தில் நல்ல லாபம். சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப கொள்முதல். பழைய பாக்கிகளை கனிவாக வசூலிப்பீர்கள். உணவு, எலக்ட்ரானிக்ஸ், இரும்பு சார்ந்த தொழில்களில் லாபம். உத்தியோகத்தில் அங்கீகாரம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு. கணினித்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள். கலைத்துறையினர் மன போராட்டம், கலக்கம் நீங்கி உற்சாகம் பிறக்கும். தள்ளிப்போன வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வரும். 2026ஆம் ஆண்டு விடாமுயற்சி, தொலைநோக்கு சிந்தனை மூலம் உங்களை வெற்றி பாதையில் நடத்தும். பரிகாரம். திருவண்ணாமலை போலூரிலிருந்து செங்கம் செல்லும் வழியில் வில்வாரணி பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலில் ஏதாவது ஒரு சஷ்டி திதியில் நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். தடைகள் விலகி சாதிப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.